அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்முடைய உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பௌர்ணமி தினத்தில் இணைந்து வரக்கூடிய வரலட்சுமி தினத்தில் நீங்கள் எப்படி வழிபடுவது, இந்த ஆண்டுக்கான வரலட்சுமி விரதத்தின் போது நீங்கள் எப்படி பூஜை செய்யணும், மேலும் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி தினத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ நிலை உயருங்க. இந்த நாளாக என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கலாம், நேரம் தேதி என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வரலட்சுமி விரதம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க. இந்த நாளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கணவருக்காக நீண்ட ஆயுளுக்காகவும் விரதம் இருப்பீங்க. இந்த நாளில் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முக்கியமான விரத தினங்களில் இந்த வரலட்சுமி விரதமும் ஒன்று. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகுன்னே சொல்லலாங்க. திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கணவருடைய நலனுக்காகவும் குடும்பத்தினுடைய நலனுக்காகவும் இந்த ஒரு பூஜையை மேற்கொள்வீங்க. நிறைய பேர் இந்த பூஜை தெரியாமல் இருக்கும், அவங்களுக்காக இந்த ஒரு பதிவு பயனுள்ளதாக இருக்குங்க. திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவர் அமைய வேண்டும் நினைச்சிங்கன்னா இந்த ஒரு நோன்பு இருந்து வழிபடுங்க. மேலும் இந்த வகையில் இந்த வருடம் வரலட்சுமி விரதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தினத்தில் கூடுதல் சிறப்பாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினமும் வந்திருக்கு. இந்த நாளில் நீங்கள் வழிபடுவதால் உங்கள் வீட்டில் செல்வமும் மகிழ்ச்சியும் அளவில்லாமல் பெருகுன்னு சொல்லப்படுது. வரலட்சுமி விரதத்தில் 3 நாட்கள் வழிபட வேண்டிய ஒரு நாளாக விரதமும் தாங்க. 3 வகைகளை நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளலாம். மகாலட்சுமியுடைய படம் வைத்து கூட வழிபாடு செய்யக்கூடியது ஒரு முறைங்க. 2வது முறையாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி படத்தை ஒரு மணப்பலகையில் எழுந்தருள செய்து கலசம் வைத்து வழிபடுவது. 3வது முறை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில மாலையிலே நீங்கள் அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து வெள்ளிக்கிழமையில நீங்கள் பூஜை செய்து சனிக்கிழமையில வழிபாட்டினை நிறைவு செய்வது தான். 3வது முறையில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் அம்பிகையை அழைத்து ஒரு நாளிலே நீங்கள் உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்வதுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா 2வது முறை தான் பொதுவாக அனைவராலும் இந்த முறையில் பின்பற்றப்படுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய நேரத்திற்கும் காரணமாக ஒரே நாளாக பூஜை செய்து முடித்துப்பீங்க. வியாழக்கிழமையில் நீங்கள் 3 நாட்கள் பூஜை செய்வதாக இருப்பவங்க வியாழக்கிழமையிலேயே மாலை 7 நேரத்தில் நீங்கள் அம்பிகை அழைத்து கலசரத்தில் எழுந்தருள செய்து வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பூஜை செய்து சனிக்கிழமையில் நீங்கள் உங்களுடைய பூஜையை நிறைவு செய்துக்கோங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதியே நீங்கள் அம்பிகையை அழைப்பதற்கான ஒரு நல்ல நேரமாக பார்த்தீங்கன்னா மாலை 6 மணி முதல் இரவு 7:20 வரைங்க. அதுவே காலையில் அழைப்பதாக இருந்தீங்கன்னா 10:35 மணி முதல் 12 மணி வரை நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. ஆகஸ்ட் 8ஆம் தேதியில் நீங்கள் அம்பிகையை அழைத்து வழிபட நிறுந்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7:45 வரை நல்ல நேரம் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் பூஜை செய்வதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி சிம்ம லக்னத்தில் காலை 6:29 முதல் 8:45 வரையிலான நேரம் அமைஞ்சிருக்கு. விருச்சிக லக்னத்தில் பூஜை செய்ய வேண்டியவங்க மதியம் 3:22 முதல் 3:41 வரையும், கும்ப லக்னத்தில் பூஜை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா மாலை 7:27 முதல் 8:54 வரையும் நீங்கள் பூஜை செய்யலாம். விருஷப நக்லத்தை பூஜை செய்து விரும்பினீங்கன்னா இரவு 11:59 முதல் ஆகஸ்ட் 9 அதிகாலை 1:50 வரை நல்ல நேரமாக அமைஞ்சிருக்குங்க. இதற்கான முதல் நாளே நீங்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு முழுவதும் சுத்தம் செய்து பூஜை அறையை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. பூஜை அறையில் நீங்கள் கலசம் வைப்பதற்கான மேடையை அலங்காரம் செய்துக்கோங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கலசத்தில் புனித நீர் நிரப்பி அதில் உங்கள் நாணயங்களையும் எலுமிச்சை மஞ்சள் வெற்றிலை பாக்கு மங்கள பொருட்களை போட்டு மாவளை கொண்டு அதனை மூடி வைக்கணும். பின்னர் தாங்க உங்கள் வீட்டில் ஒரு மணப்பலகையில் வைத்து தீப ஆராதனை காட்டி நீங்கள் அம்பிகையை வீட்டுக்குள்ளே அழைத்து வரணுங்க. அம்மா மகாலட்சுமி தாயே எங்கள் வீட்டில் எழுந்தருளி அருட்புரிவாயின்னு புகைப்படம் இருந்துச்சுன்னா அதை வைத்து நீங்கள் முறையாக வழிபட்டு அம்பிகையை வீட்டுக்கு அழைத்து வாங்க. மறுநாள் காலை நீங்கள் பூஜை நேரத்தில் பூஜையை தொடங்கலாம்.
கலசம் தயாரிப்பதற்கு நீங்கள் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, செம்பு இல்லைன்னா பித்தளை பாத்திரத்தை முதல்ல நீங்கள் எடுத்துக்கணும். அந்த கலசத்தில் நீங்கள் தண்ணீர் ஊற்றி கலசத்தை உள்ளே பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தையும் மஞ்சள் தூள், ஏலக்காய், திரவிய பொடின்னு நாணயங்களை சேர்த்துக்கலாம். பின்னர் நீங்கள் ஒரு மணப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது நீங்கள் வாழை இலை பரப்பி அதன் மேலே நீங்கள் பச்சரிசி இல்லைன்னா நெல் பரப்பி அதன் மேலே நீங்கள் தான் கலசத்தை வைக்கணும். நீங்கள் கலசத்துக்குள்ளே அரிசி போடுவர்களாக இருந்தீங்கன்னா 3/4 பாகம் பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. அதில் நீங்கள் 11 நாணயங்களும் ஜாதிக்காய், எலுமிச்சை பழத்தையும், விரலை மஞ்சள், மாசிக்காய், ஏலக்காய், காதோரி கருகமணியே சேர்த்துக்கோங்க. அதே மேலே மாவளை வைத்து மஞ்சள் தடவி நீங்கள் தேங்காய் வைத்துக்கோங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பாளின் முகம் இருப்பவங்க அதையும் வைத்து அலங்காரம் செய்துக்கலாம். இல்லைன்னா அந்த தேங்காயே போதுங்க. அம்பாளுக்கு நீங்கள் புது புடவை, ஜாக்கெட், துணி வாங்கியிருந்தீங்கன்னா அதை சுற்றி அலங்காரம் வைத்துக்கோங்க. மகாலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய நாட்டில் நீங்கள் அம்மனுடைய படம் இல்லைன்னா கலசத்திற்கு மாலைகள் அணிவித்து பூக்களால் அலங்காரம் செய்து சந்தன குங்குமம் வைத்து நோம்பு சரணியோ மஞ்சள் கயிறையோ நீங்கள் சாற்றி வழிபடணும். பூஜை தொடங்குவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபட்டு தான் நீங்கள் கலசத்திற்கு பூஜை செய்யணுங்க. அஷ்டலட்சுமி சோஸ்திரம், கனகாதர சோஸ்திரன்னு லலிதா சகஸ்ரநாமம் படித்து நீங்கள் குங்குமலைனா பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். மஞ்சள் கயிறில் 9 முடிச்சுகள் போட்டு அம்மன் காலடியில் வைத்து பூஜை செய்து அதை நீங்கள் சுமங்கலி பெண்கள் கழுத்தில் கூட மாட்டிக்கோங்க. திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீங்கன்னா பெயர்களை எழுதி அம்பிகனுடைய காலடியில் வைத்துட்டு பூஜை செய்து வழிபட்ட பின்னர் அந்த கயிறை நீங்கள் உங்களுடைய கைகளில் கட்டி கொள்ளலாங்க. அம்பிகைக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல், பாயாசம், கொழுக்கட்டை, சுண்டல் நீங்கள் இந்த நாளை நைவேத்தியமாக வைத்து வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். இந்த உணவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 என்ற எண்ணிக்கையில் படைப்பது ரொம்பவே சிறப்புங்க. பூஜைக்கு நீங்கள் வந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இந்த நாளில் நீங்கள் தேங்காய், மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை கொடுப்பது ரொம்பவே நல்லது. முடிந்தவர்கள் அன்னதானம் கூட இந்த நாளில் செய்யலாங்க. ஒரு நாள் மட்டும் நீங்கள் பூஜை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு ஆராத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்துக்கோங்க. மறுநாள் நிறைவு செய்பவர்களாக இருந்தீங்கன்னா கலசத்தை சிறிது அசைத்து பின்னர் தீப தூபாராதனை காட்டி விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா கலசத்தில் இருக்கக்கூடிய அரிசியை சமைத்து நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சாப்பிடுறாங்க. கலசத்தில் நீங்கள் நீர் நிரப்பி வழிபட்டவர்களாக இருந்தீங்கன்னா அந்த நீரை நீங்கள் வீடு முழுவதும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தீர்த்தம் தெளித்து விட்டு கால்படாத இடத்துல மற்ற தண்ணீரை ஊற்றிடுங்க. அம்மனுக்கு இந்த நாளை நீங்கள் நெய்வேத்தியமாக செய்த பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து தானம் சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க. இந்த முறையில் நீங்கள் வரலட்சுமி பூஜை செய்திட அம்மனுடைய அருளால் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான செல்வங்களும் நிறைந்திடுங்க. அதனால் நீங்கள் வரலட்சுமியினுடைய அருளை பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா முதலாவதாக லட்சுமி அஷ்டாந்தர பாராயணம் செய்வது தாங்க. மகாலட்சுமிக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் 108 திருநாமங்களையும் சொல்லி வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க. லட்சுமியினுடைய படம் இல்லைன்னா சிலைக்கு முன்னாடி நீங்கள் நெய் விளக்கு ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை பக்தியோடு சொல்லி வழிபடுங்க. இந்த புனிதமான மந்திரம் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ பலத்தை ஈர்த்திடுங்க. மேலும் தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில சொல்லி வந்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திடுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தாமரை பூ படைத்து வழிபடுவது. மகாலட்சுமிக்கு தாமரை மலரும் குங்குமப்பூ படைத்து வழிபட சிறப்பான பலன்கள் ஏற்படுங்க. சிவப்பு இல்லைன்னா வெள்ளை நிற தாமரை படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. தாமரை, குங்குமப்பூ இரண்டுமே மகாலட்சுமிக்கு விருப்பமாக இருப்பதால் மகாலட்சுமியுடைய மனதை மகிழ்வித்து வீட்டை செல்வ செழிப்பாக மாற்றி தருங்க. இந்த வழிபாடு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமைங்க. பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான மங்களமான பொருட்களாக சொல்லக்கூடிய உப்பு, மஞ்சள், குங்குமத்துடன் வாங்குவது ரொம்பவே நடந்துங்க. இந்த நாளில் நீங்கள் சுமங்கலி பெண்களுக்கு தாலி கயிறுடன் மஞ்சள் குங்குமம் கொடுப்பது உங்களுடைய கணவருடைய ஆயுளினுடைய நீடிப்பதற்கான ஒரு பலனை ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த நாளில் நீங்கள் அன்னதானம் இடுவது சிறப்பான பலன்களை பெற்றுத்தருங்க. இந்த நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதோ சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. இந்த நாளில் நீங்கள் ஏழை குழந்தைகளுக்கு அவர்களுடைய படிப்புக்கு தேவையான பொருட்கள் கூட வாங்கி தருவதோ ஒரு நற்வித பலனை ஏற்படுத்தி தருங்க. தீபதானம் செய்வதோ சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். இந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய பசு நெய்யுடன் இருக்கும் விளக்கை தானமாக கொடுப்பதோ
வழிபடுவதோ சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.